2021 கைவிட்டுட்டீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்லை ஊரை சோலையில் கொடுத்தேன்னா என்னன்னா ரவுடி மாமூல் கேட்டேன்னா இல்லை வந்து அடாவடி தண்டம் பண்ணி பொறுக்கி தண்டம் பண்ணி ரவுடி தண்டம் பண்ணேன்னா சொல்லுங்க பார்க்கல யாராவது. அப்படி இருந்தால் நான் அரசியலுக்கு நான் போயிடுவேன். அந்த மாதிரி என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. ஜெயக்குமாரும் அது மாதிரி என்றைக்கும் அந்த மாதிரி நினைக்காது. அப்படி வந்து உங்களை சுற்றி 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 தான் நான் வந்து இன்னும் 10 எலெக்ஷன் நான் நிற்பேன். அதுவும் ராயப்பூர் தான் நிற்பேன். நான் பொதுச்சேரத்தை கேட்டேன்னா இங்கேருந்து கும்மிடிப்பள்ளி போய் நிற்கலாம், இல்லைன்னா சென்னையில் ஏதோ ஒரு தொகுதி நிற்கலாம். இந்த மயிலாப்பூர் சொன்னாங்க. அடப்பட எனக்கு ஒரே ஒரு சொந்த ஊர் தான் ராயப்பூர் தான். நான் நினச்சேன் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், அதே போல் தமிழ்நாட்டில் 234 தொகுதி 91லேருந்து அம்மா கூட அரசியல் இருந்து கிட்டத்தட்ட அதிமுக வரலாறுல கிட்டத்தட்ட 17 வருஷம் அரசு பொறுப்பில் இருந்த பெருமை அதிமுக எனக்கு கொடுத்துருக்கு. ரெண்டாயிரத்து யூடியூப் சேனல் போகுது, அங்கே போயிடாது இங்கே போய்ட்டு இங்கே போய் வாழ்ந்தாலும் செத்தாலும் சேர்றாங்க. ஒரே கட்சி அதை அழைச்சிட்டு அன்றைக்கி ஒரு பேட்டி பற்றி கேட்குறாங்க. எங்கள் கவர்மெண்ட்டில் டீ பார்ட்டிக்கு போயிட்டு வெளில வந்தோம். எனக்கு இது மாதிரி வந்து ஏங்க ஊழல் கட்சி அதுக்கு இதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் எங்களை தொட்டுட்டோம் டேரெக்டாக. எங்களை பற்றி பேச நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களை தொட்டால் யாராக இருந்தாலும் நான் வந்து விட மாட்டேன். அது மாதிரி சொல்லுவேன். உடனே போடுறான் டிவிக்கு சேர்ந்து வருவேன்ட்டு. எனக்கு எங்கள் அப்பா புதுருக்குள்ள நான் யாரை பற்றி பேசணும் சொல்லு? வெளியில் போகிற ஓனருக்கு நான் மேலே போட்டு முடியுமா? அது பாட்டு அது போயின்னு இருக்கிறது. சரி, புரட்சி தலைவருடைய புகழ் பேசுகிறாங்க. அவங்க சொல்லாத விஷயம் சொல்கிறேன். அதாவது வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அமெரிக்காலாம் எடுத்துகிட்டு அசம்பிளிக்கு வந்தப்போ அப்போ அனந்தான் எங்கள் அம்மா கேட்குறாங்க எதிர்கட்சியில், உங்களுக்கு வந்து யார் வந்து செலவு பண்ணுறது, கவர்மெண்ட்டாக எவ்வளோ செலவுன்னு சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு நாளைக்கு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கேட்குறது நாளைக்கே சொல்லிங்க. நாளைக்கு தான் சொல்ல முடியும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு தலைவர் வந்து உட்கார்ந்துறாரு சபையில். அது என்ன சொல்கிறாரு, என் மருத்துவ செலவை அனைத்து முழுமையாக ஏற்றுக்கொண்டது அன்பு தம்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது. செலவு வண்டியில் வரும்போது ஒரு குழந்தை, அதாவது குழந்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு பையன், அவன் செருப்பு இல்லாமல் போகிறான். அதை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு வண்டியை நிறுத்துறான். அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி செருப்பு கட்டிக்கூடாது. அப்போ அவன் பக்கத்தில் கேட்குறான், அவங்க செருப்பு கட்டி கொடுத்தா நீங்கள் தூக்கிட்டு போங்க. நான் கிட்டத்தட்ட செருப்பு இல்லாமல் நடந்த கால்கள் என்னுடைய கால்கள் வந்து எல்லாத்தையும் தாங்க, ஆனால் அந்த பிஞ்சி கால்கள் வந்து எதையும் தாங்காது.